ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கெல்லாம் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 25வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பக்தி தொண்டின் சிறப்புகள், குளோரியஸ் ஆஃப் டிவோர்ஸ் சர்வீஸ். பக்தி தொண்டு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இப்போ இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 26. பக்தியா புமான் ஜாத விராக இந்திரியாத் திருஷ்டக் ஸ்ரதான் ரசானு சிந்தையா சிந்தஸ்யத்தோ கிரகணே யோகயுக்தோ யதிஷ்யதே ருஜுபீர் யோகமார்கைஹி. ருஜுபீர் யோகமார்கைஹி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதுன்னு பிரபுபா சொல்லியிருக்காரு. அதாவது பக்தர்களின் தொடர்பில் பக்தி தொண்டில் உணர்வுடன் ஈடுபட்டுள்ள ஒருவர் இந்த உலகம் மறு உலகம் இரண்டிலும் பகவானின் செயல்களை நினைப்பதன் மூலமாக புலனுணர்வில் வெறுப்பு அடைகிறார். கிருஷ்ண உணர்வு முறையே எளிய யோக முறையாகும். ஒருவர் உண்மையில் பக்தி தொண்டின் அந்த பாதையில் அமைந்தால் அவரால் மனதை கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பக்தர்களின் சங்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அத்தியாயத்தில். பக்தி தொண்டுடைய சிறப்பு, அப்புறம் பக்தர்களின் சங்கத்தோட முக்கியம். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம படித்தோம், சாது என்பவர் யார். பகவானது பக்தரே சாது. அந்த சாது எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத படித்தோம். அவர் குடும்பஸ்தரா, சன்னியாசியா, இல்லை பிரம்மச்சாரியா, வியாபாரியா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் கிருஷ்ண பக்தி பண்ணுறாரா, அவர் சாது. கிபா விப்ரா கிபா நாய் சூத்திரஹேனாய், கிபா விப்ரா கிபா நாஸ்தி சூத்திரஹேனாய், ஹே கிருஷ்ண தத்துவவேதே சே குரு ஹாய். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கிபா விப்ரா, ஒருத்தர் பிராமண குலத்தில் பிறந்தாலும் சரி, கிபா விப்ரா கிபா நாஸ்தி, ஒருத்தர் சாதாரண குலத்தில் பிறந்தாலும் சரி, ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தாலும் சரி, அவர் கிருஷ்ண பக்தராக இருக்காரு, பக்தி தொண்டு செய்கிறாருன்னா, கிபா விப்ரா கிபா நாஸ்தி சூத்திரகன் ஹே கிருஷ்ண தத்துவவேதே, கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானத்தை அறிந்து வைத்துக் கொண்டிருப்பாரே ஆனால் அவர் பக்தராக வைஷ்ணவராக இருக்கிறார்னா அவர் கண்ணை மூடிட்டு குருவா எடுத்துக்கலாம். கண்ணை மூடி குருவா எடுத்துக்கலாம். சரி, அப்போ 25வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம். சதா பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத்கர்ணய ரசாயன கதா தஜோஷநாதா சுபவர்கவர்த்மனி ஸ்ரத்தாதிர்பக்திர் அனுகிரகமிஷ்யதி. தூய பக்தரின் தொடர்பில் பரமபுருஷர் பகவானின் செயல்கள் மற்றும் லீலைகள் பற்றி கலந்துரையாடுவது காதுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தருவதாகும். அந்த அறிவு பதிய வைக்கப்படுவதால் ஒருவர் படிப்படியாக முக்திக்கான வழியில் முன்னேறுகிறார். அதன் பின்னர் அவர் விடுதலை அடைகிறார். அவர் கவனம் நிலை பெறுகிறது. பின்னர் உண்மையும் பக்தியும் பக்தி தொண்டும் தொடங்குகின்றன. இப்போதான் பக்தி தொண்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ பக்தி தொண்டு ஸ்டார்ட் ஆகுது? குரு கிருஷ்ண பிரசாதை பாய் பக்தி லதா பீஜா. ஆன்மீக குருடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையினால பக்திங்கிற விதை கிடைச்சிருது. அப்போதான் ஒரு தூய பக்தரை சந்திக்கும் போது நமக்கு உண்மையான பக்தி தொண்டு தொடங்குது. அதனால ஆச்சாரியர்கள், குருமார்கள், தூய பக்தரின் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைஷ்ணவ அசோசியேஷன். அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தில் கபில தேவர் தனது அன்னையான தேவூதி கிட்ட சொல்றார்.
அது பக்தருடைய சங்கம்னா என்ன பண்ணணும்? கர்ண ரசாயன கதா, கிருஷ்ண கர்ணா, கர்ண ரசாயன கதா, பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கணும். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்க வேண்டும்? மனதை கட்டுப்படுத்துவதற்கு இதுதான் சரியான வழி. யாரால் மனதை கட்டுப்படுத்த முடியும்? இன்னைக்கு எல்லாரும் இதோட தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம யாரோட போராடிட்டு இருக்கோம்னா நம்ம மனதோட தான் போராடிட்டு இருக்கோம். நமக்கு வேற யாருக்கிட்டையும் போராட்டம் கிடையாது. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு ராகுவோடைய திசை நடக்குது, அதனால எனக்கு கஷ்டம், கேது சரியில்லை, சுக்கிரன் என்னை பார்க்கவே இல்லை, சனி என் திசைக்கு வந்துட்டாரு, அஷ்டம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, கண்டக சனி வந்துருச்சு. ஸோ இப்படி சிலர் கிரகங்களை நினச்சிட்டு இருக்கலாம். இந்த கிரகங்கள் தான் காரணம், என்னுடைய துன்பத்துக்கு இந்த கிரகங்கள் தான் காரணம். இல்லை என் துன்பத்துக்கு என் மனைவியே காரணம், இல்லை என் துன்பத்துக்கு என் கணவரே காரணம், இல்லை என் துன்பத்துக்கு எழுத்த வீட்டுக்காரு காரணம், இல்லை என் துன்பத்துக்கு என்னுடைய பாஸ்தா காரணம், இல்லை என்னுடைய ஒர்க்கர் காரணம், இல்லை என் கூட படிக்கிற பையன்தான் காரணம், பொண்ணுதான் காரணம். இந்த மாதிரி சோ மெனி காரணம், நிறைய காரணங்களை கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் அவந்தி பிராமணருக்கு நடந்தது. பாகவதத்தில் அவந்தி பிராமணனுடைய கதை. அவந்தி பிராமணர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். நிறைய பணம் காசு இருந்தது, ஆனால் கஞ்ச பிசினாரி. அந்த பணத்தை செலவழிக்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை, தான தர்மங்கள் செய்யவும் இல்லை, பெட்டியில் பூட்டி வச்சு திறந்து பார்த்துக்குவார். நம்ம ஊரில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அப்புறம் தர்ம காரியங்களும் ஈடுபடுத்த மாட்டாங்க, அதை வச்சு திறந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அவந்தி பிராமணா நிறைய பணம் இருந்தது. அதனால ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபீர் ஏதமாதம பத்மமான், உயர்ந்த குல பிறப்பு, செல்வம், பெயர், புகழ், அழகு, இதெல்லாம் இருந்த கர்வம் வந்துடும். ஸோ அவந்தி பிராமணனுக்கு ரொம்ப கர்வம். நான் உயர்ந்த பிராமணன், நான் ஏன் தானம் செய்யணும், நான் ஏன் தர்மம் பண்ணணும், நான் எந்த தான தர்மமும் செய்ய மாட்டேன், யாருக்கும் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லை நான் யாரையும் மதிக்கவும் மாட்டேன், நண்பர்கள் உறவினர்கள் யாரையும் மதிக்கலை, எல்லார்ட்டையும் எல்லாரையும் அவர் மோசமாக நடந்துக்கிட்டார் எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கப்புறம் இந்த அவந்தி பிராமணனுக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களும் இவரை போல தான், இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி இவரை போலே உள்ள நண்பர்கள். ஏமாற்றுக்காரங்க, கஞ்ச பிசினாரிங்க, திருடர்கள், கொள்ளையர்கள், அயோக்கியர்கள், இந்த மாதிரி நண்பர்கள். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த மாதிரி கூட்டாளிகள் சங்கம் பாருங்க, சங்கம்னா அசோசியேஷன். நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே அசோசியேஷன் இருக்கு. ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், அதுக்கப்புறம் பாரம் தூக்குபவர் சங்கம், மூட்டை தூக்குபவர் சங்கம், விளையாட்டு வீரர்கள் சங்கம், சினிமா நடிகர் சங்கம், எல்லாருக்கும் சங்கம் இருக்கு. அரசியல்வாதிகள் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், சோமெனி சங்கம். அதே போல பக்தர் சங்கமும் இருக்கு. சங்கா, சத் சங்கா, அசத் சங்கா ரெண்டு இருக்கு. சங்கா ரெண்டு சங்கா இருக்கு. ஒன்று சத் சங்கா, அசத் சங்கா. சத்து அசத்து இந்த ரெண்டு தான். ஒன்று சத்து, இன்னொன்று அசத்து. சத்துனா என்ன, அசத்துனா என்ன? சத்துனா உண்மையானது, அசத்துனா போலியானது. சத்துனா உண்மையானது, அசத்துனா போலியானது. எது உண்மையான சங்கம், எது போலியான சங்கம்? எது போலியான சங்கம்? இதெல்லாம் பண்றதா போலியான சங்கம். புலன் திருப்திக்காக, புலன்பத்துக்காக மதுபானம் அருந்துவது, மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுவது, தகாத உறவு செய்வது, சூதாடுவது, இதெல்லாம் அசத் சங்கம். அசத் சங்க தியாகா ஏ வைஷ்ணவாச்சார். ஒரு கிருஷ்ண பக்தர் அசத் சங்கத்தை தவிர்க்க வேண்டும். ஜனசங்கா,
பக்தர் அல்லாத சங்கத்துக்கு போகவே கூடாது. அதான் ரூபகோசாமி பிரபுபாதா உபதேசாமிர்த புத்தகத்தில் நம்மளை எச்சரிக்கிறார். இந்த 6 விதமான செயல் பண்ணினீங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். இந்த 6 விதமான செயல் பண்ண என்னாகும்? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அது என்னதுன்னு யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா கை தூக்கலாம். எந்த 6 விதமான செயல் பண்ணக்கூடாது? சரியா சொல்றவங்களுக்கு சிவராத்திரி பிரசாதம் கிடைக்கும். அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்பா நியமாகிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம்ச சக்திர் பக்தி வினஷதி. அத்தியாகாரம் அத்தியா நான் கேட்கும்போது யாரும் சொல்லலை, நான் பேசும்போது சொல்றீங்க. நான் கேட்கும்போது ஒருத்தர் பதில் வரல. ஸோ அத்தியாகாரம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சேர்க்கறது, அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறது. பத்தலை இன்னும் வேணும். அங்கே இடம் வாங்கணும், இங்கே இடம் வாங்கணும், அங்கே வீடு கட்டணும், இங்கே வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஒரு கார் பத்தாது, இன்னொரு கார் வாங்குங்க, 2 பைக் வாங்குங்க. அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இந்த பேங்க்ல அக்கௌண்ட், அதை போடுங்க, இதை போடுங்க. எது இருந்தாலும் திருப்தியே இல்லை. தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ப்பது அத்தியாகாரம். தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்க்கிறது, அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு? அத்தியாகாரம். பிரயாசானா தகுதிக்கு மேல ஆசைப்படுறது, பேராசை. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும், பேராசை. பிரஜல்பானா என்னது? கிருஷ்ணரை மறந்துட்டு மற்றதெல்லாம் கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயம் பேசுறது. அந்த அரசியல் தலைவர் என்னவாரு, இந்த சினிமா நடிகர் என்னவாங்க, அவரு வருவாங்களா, இவங்க வருவாங்களா, அது நடக்குமா, இது நடக்குமா, சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, நொந்த கதை, போன கதை, எல்லா கதையும் பேசுறது. இது பிரஜல்பா. கிராமிய கதா கிருஷ்ணரை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுறது. அத்தியாகார பிரயாசிச்ச பிரஜல்பா. நியம ஆக்ரகனா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இருக்கு. பக்தி தொண்டுல ஆச்சாரியர் என்னென்ன ஸ்டாண்டர்ட், என்னென்ன ஒழுக்க விதிமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அதை செய்யாம அலட்சியமா இருக்குது. அதிகாலை எழுந்திருப்பதில்லை, மங்கள ஆரத்தி அட்டன் பண்றதில்லை, நாம ஜெபிக்கிறது இல்லை, சத்சங்கத்துக்கு வர்றதில்லை, பாகவதம் படிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. இதெல்லாம் நியமங்களை மீறுவது, ஒழுங்காக கடைபிடிக்காமல் இருக்கு. நியமங்களை ஒழுங்காக கடைபிடிக்காமல் இருக்கு. அத்தியாகார பிரயாசிச்ச பிரஜல்பா நியம ஜனசங்கா, பக்தர் அல்லாத சங்கம், அதுல போயிருக்கிறது. லௌல்யம்னா சோம்பேறித்தனம். எதை சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், 2 நாள் ஆகட்டும், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நமக்கு என்ன வயசாகிடுச்சு, எல்லாத்தையும் தள்ளி போடுறது. எதை சொன்னாலும் அப்புறம் செஞ்சுக்கலாம், அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்கள செய்ய சொல்லுங்க, இவங்கள செய்ய சொல்லுங்க. இந்த வீட்டில் பசங்கள்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் 2-3 பசங்க இருந்தால், கொஞ்சம் கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வாடான்னா, எல்லாம் என்கிட்டயே தான் சொல்லுவியா, ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்டியா, ஏன் அவன் போக மாட்டாளா, அவன் போக மாட்டானா, நானே தான் போகணுமா? சோம்பேறித்தனம். சோப்பாலையும் கட்டிலையும் படுத்துக்கிட்டு 24 மணி நேரம் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கு. இதுதான் லௌல்யம். ஜனசங்கஸ்ய லௌல்யம். அன்வாண்டட் ஃப்ரெண்ட்ஷிப். சோ மெனி அன்வாண்டட் ஃப்ரெண்ட்ஷிப். தேவையில்லாத நண்பர்கள். சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, தேவையில்லாத நண்பர்கள். 1 பைசா பிரயோஜனம் இந்த நண்பர்கள். அவங்களோட இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டாங்க. நம்முடைய சிறந்த நண்பர்கள் நம்ம வீட்டிலே இருக்காங்க. நம்ம சிறந்த நண்பர்கள் வந்து நம்ம வீட்டிலே இருக்காங்க. ஒன்று அப்பா, ஒரு அம்மா. அப்பா அம்மாவோட சிறந்த நண்பர்களே கிடையாது. யார் நண்பன்? சரி, நண்பன்னா யாரு? கை தூக்குங்க, பதில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் நண்பன்? ஃப்ரெண்ட்ஸ் யார் உண்மையான ஃப்ரெண்டு? நம் நன்மையை பற்றி சிந்திப்பவர்கள்,
நம்முடைய நம்முடைய நன்மையை பற்றி சிந்திப்பவர்கள், நம்ம மேல அக்கறை உள்ளவங்க, நம்ம தவறான பாதையில் போயிடக்கூடாது, சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். ம் துரியோதனுக்கு கர்ணன் உண்மையான நண்பரா இல்லையா? துரியோதனும் கர்ணனும் உண்மையான நண்பர்களா இல்லையா? துரியோதனும் கர்ணனும் உண்மையான நண்பர்களா இல்லையா? மேகேஸ்வரி மாதாஜி ஏன்? அப்போ அவன் உண்மையான நண்பன் இல்லை. இந்த துரியோதனா என்னை அங்க நாட்டு மன்னன் ஆக்கி விட்டான். துரியோதனன் சொன்னாரு, கர்ணனை திரௌபதி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திரௌபதிக்கு அர்ஜுனனை கல்யாணம் பண்ணணும் ஆசை, அர்ஜுனனை கணவராக அடையணும்னு. அதற்காகவே பிறந்தவள் திரௌபதி. பிறந்ததே அர்ஜுனனை கரம் பிடிக்கதான். அவங்க அப்பா துருபத ராஜா. துருபத ராஜா யாகம் செஞ்சு யாகத்தில் அதிர்ஷ்ட தேவதை அவங்க. திரௌபதி நம்மள மாதிரி கருப்பையிலேருந்து வரல. திரௌபதியோட பிறப்பு நம்மள மாதிரி அம்மாவுடைய கருவிலேருந்து வரல. அவங்க அதிர்ஷ்ட தேவதை. எதுலேருந்து வந்தாங்க? யாகசாலையிலேருந்து வந்தாங்க. துருபத ராஜா யாகம் பண்ணி 2 குழந்தைய வேண்டி பிரார்த்தனை பண்ணார். கடுமையாக தவம் இருந்து யாகம் செஞ்சு, எனக்கு 2 குழந்தை வேணும், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் துரோணாச்சாரியரை கொல்றதுக்காக வேணும். அந்த பொண்ணு அர்ஜுனனை என் மருமகனாக்கி கொள்ள வேண்டும். அந்த பொண்ணை அர்ஜுனனுக்கு மனம் முடிக்க வேண்டும். அதனால இந்த அதிர்ஷ்ட தேவதை திரௌபதி தோன்றியதே அர்ஜுனனை கரம் பிடிக்க தான். ஆனால் கர்ணன் குறுக்க விட்டார். அப்ப கர்ணனை சூத்ரானின் மகன் என்று நிராகரித்து விட்டாள் திரௌபதி. அந்த காலத்துல சுயம்பரம்னா உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்கள் தன் கணவனை தேர்ந்தெடுக்கலாம். சத்திரிய குலத்து பெண்கள் அவங்களுடைய அறிவாற்றலை கொண்டு தன் கணவனை தேர்ந்தெடுக்கலாம். திரௌபதி கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தாங்க, திரௌபதி அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாங்க, ருக்மணி கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தாங்க, திரௌபதி அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாங்க, சுபத்திரையும் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி ராஜகுல பெண்கள் தன் கணவனை, ஒரு வீரனை, ஒரு மகாரதனை, ஆகச்சிறந்த ஒரு வீரனை கணவனாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த அனுமதி அவங்களுக்கு இருந்து. அப்ப திரௌபதி அர்ஜுனனை கணவராக அடைய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறாள். கர்ணன் குறுக்கே வருகிறான். உன்னை கர்ணனை, சூத்ரானின் மகனே, நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நீ ஒரு சூத்ரானின் பையன். ஒரு சூத்ரானின் பையன் எப்படி ஒரு ராஜாவின் மகளை மனம் முடிக்க முடியும்? இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் சினிமாவில் ஹீரோயின் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. ஹீரோ பிக் பாக்கெட் அடிக்கிறவன், திருடுறவன், தெருவில் டப்பா குத்தாடுறவன், அவனை கல்யாணம் பண்ணும். இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. உயர்ந்த உள்ள பெண்களை இந்த தெருவில் டப்பாங்குத்து ஆடுற 2-3 ரவுடிகள் அடிக்கிறான். ஹீரோ என்ன ஆயிடுவார், 2-3 ரவுடிகள் அடித்து ஹீரோயினை அட்ராக்ட் பண்ணிடுவார். இன்னைக்கு ஹீரோவோட தகுதி என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் டப்பாங்குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், 4-3 ரவுடிகள் அடிக்கணும், உடனே ஹீரோயின் பார்த்தோன்னே காதல் வந்துடும், உடனே 2 பேரும் டூயட் பாடுவான். இதெல்லாம் ஃபூலிஷ்னஸ், மக்களை முட்டாளாக்கு. அப்போது முன்னெல்லாம் மேரேஜ் திருமணம் எப்படி தீர்மானிக்கப்பட்டதுன்னா, குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையில். அந்தந்த குணத்துக்கு தொழிலுக்கு தகுந்தாற் போல அவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. அனிலோமா பிரதிலோமான்னு 2 திருமணம் இருக்கு. பிரபுபா எழுதியிருக்காரு, அனிலோமா பிரதிலோமா. உயர்ந்த குல ஆண் ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்த ஆண் தாழ்ந்த குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஆண் உயர்ந்த குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்போ உடனே கேள்வி வந்துடும், ஏன் இப்படிலாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஏன் இப்படி? அதுக்கு காரணம் உண்டு. அதாவது ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்த ஆண், இப்போ உதாரணத்துக்கு வசுதேவர் உயர்ந்த குலத்தில் பிறந்த சத்திரிய குலத்தில். அந்த மாதிரி வசுதேவர் போன்ற சத்திரிய குலத்தில் பிறந்தவங்க ஒரு ராணியை திருமணம் செய்து கொள்ளும் போது அவங்க கூட வர பணிப்பெண்களை கூட திருமணம் செஞ்சுக்கலாம். அந்த அனுமதி சத்திரியருக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய நிர்வாக திறமையினால
ஒரே சமயத்தில் நிறைய பெண்களை வைத்து அவரால் பராமரிக்க முடியும். அந்த காலத்தில் அது வழக்கமாக இருந்து ஒரு ராஜா வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம். தசரதருக்கு 4 மனைவி இருந்தாங்க. அது மாதிரி நிறைய மனைவிகள்லாம் இருந்திருக்காங்க. சித்திரகேதுக்கு நிறைய மனைவி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் மன்னர்கள் வந்து நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நடத்தினாங்க? எல்லாரும் ஈக்குவலாக நடத்தினாங்க. எல்லா ராணிகளுக்கும் அரண்மனை. அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் தான். ஆனால் சத்திரிய குலத்தில் வந்து தோன்றினார். விஷ்ணு குலத்தில், யது குலத்தில் 16,108 ராணிகளை திருமணம் செஞ்சார். 16,108 ராணி. அந்த ஓரொரு ராணிக்கும் துவாரகையில் அரண்மனை இருக்கு. 16,108 ராணி, 16,108 அரண்மனை. நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 ராணிகளை கிருஷ்ணர் மனம் முடிச்சார். ஏன்னா நரகாசுரன் இந்த பொண்ணுகளை கடத்தின்னு போயிட்டான். 16,100 ராணிகளை நரகாசுரன் கடத்தின்னு போயிட்டான். இப்போ இந்த பொண்ணுகளை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? வேத காலத்தில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிட்டாலே எந்த ஆணும் சேர்த்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருந்து அதன் மூலமாக நல்ல சந்ததிகள், நல்ல கலாச்சாரம். பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், வழிபடப்பட வேண்டும். அதனால ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு பெண் கையிலேயே இருக்கு. அப்ப என்னாச்சு? அதனாலதான் அந்த காலத்தில் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா இந்த 16,100 ராணிகளை நரகாசுரன் கடத்தின்னு போனதுனால அந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த பொண்ணுகள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணா, வாசுதேவா, உங்களை விட ஒரு சிறந்த மகாரதன், மாவீரன் யாரும் இருக்க முடியும். அதனால நாங்கள் எல்லாம் உங்களையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். கிருஷ்ணரும் அப்படியே ஆகட்டும்னு அந்த 16,100 ராணிகளை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த 16,100 ராணிகளுக்கு ஒரு ராணிக்கு ஒரு அரண்மனை இருந்தது. இதுல ஒரு 8 பொண்ணுகளை கிருஷ்ணர் வந்து சேலஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சவால் விட்டு ருக்மணியை சுயம்பரத்தில் கடத்தின்னு வந்தார். ஜாம்பவான் கூட சண்டை போட்டு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணார். பத்மாவதியா சத்யபாமா வந்து சத்திரஜித் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கிருஷ்ணருக்கு. அவருடைய வீரம் பார்த்துட்டு, இந்த கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், நான் அவர் மேலே பழி சுமத்திட்டேன், இந்த ஷாமாந்தக மணியை கிருஷ்ணர் தான் எடுத்து வச்சுட்டு இருக்காருன்னு அதுக்கு பரிகாரமான என்னுடைய மகளை வந்து நான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ருக்மணி, அப்புறம் ஜாம்பவதி, அப்புறம் சத்யபாமா, பத்ரா. ஒரு இடத்துல கிருஷ்ணர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ராஜா நக்னஜித் மன்னருடைய மகள் நாக்னஜித், இதனால சகலமானோருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாக்னஜித் யாராவது மனமுடிக்க விரும்பினால் எங்களுடைய மாட்டு தொழுவத்தில் 7 காளைகளை அடக்க வேண்டும். இந்த 7 காளைகளை யார் அடக்குகின்றார்களோ அவர் இளவரசியாரை கரம் பிடிக்கலாம். அப்ப கிருஷ்ணர் போனாரு. ஒரே சமயத்தில் 7 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டார். 7 கிருஷ்ணா. ஒரு காளை சும்மா மலை மாதிரி இருக்கு. இப்போ உள்ள காளை மாதிரி சொங்கி மாதிரி இல்லை, மலை மாதிரி இருக்கு ஒரு காளை. அந்த திமில்ல ஆகாஷ் மேகத்தை தொட்டு இருக்கு. பயங்கரமான முரட்டு காளைங்க. அந்த முரட்டுக்காலை அடக்குன முரட்டுக்காலை வந்து கிருஷ்ணா. அவர் தான் முதல்ல ஜல்லிக்கட்டு பண்ணார். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு தொடங்கி வச்சதாரு கிருஷ்ணர் தான். என்ன பண்ணாரு? 7 முரட்டுக்காலைகளை வந்து 7 கிருஷ்ணர் எக்ஸ்பெண்ட் ஆகி அடக்குனார். 7 கிருஷ்ணா, 7 புல். அப்படி வந்து நாக்னஜித்தை கையில் கல்யாணம் பண்ணார். இந்த மாதிரி வீரத்தை நிலைநாட்டி உயர்ந்த குல பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும். அப்போ சத்திரியர்கள் வந்து சுயம்பரத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால உயர்ந்த குலத்தில் பிறந்த ஆண் வந்து சாதாரண குலத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ பராசரர் கூட சத்தியவதிக்கு குழந்தை கொடுத்தார். அவர் வியாசதேவரா. சத்தியவதி ஒரு சாதாரண மீன் குலத்தை சார்ந்தவர். பராசரர் உயர்ந்த பிராமணர். அவர் வந்து என்ன பண்ணாரு? இந்த சத்தியவதிக்கு பிறக்கிற குழந்தை மூலமா இந்த பூலோகத்துக்கு வியாசதேவர் கிடைப்பார். அவர் வேதங்களை தொகுப்பார். யாருடைய சுக்லம், யாருடைய சக்தி அது?
அதனால அங்கே வர்ண சங்கர ஆவாது, தேவையில்லாத சந்ததி வராது. ஆனால் தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருவன் உயர்ந்த குல பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அது வர்ண சங்கரம் ஆயிடும், தேவையில்லாத சந்ததி ஆயிடும். இதெல்லாம் இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா இன்னைக்கு கலோ சூத்திர சம்பவ, கலியுகத்தில் எல்லாரும் சூதரில் ஆயிட்டாங்க. கலியுகத்தில் எல்லாரும் சூதர் ஆயிட்டதுனால இவங்களுக்கு இந்த மேரேஜ் தான் புரியாது. கலியுகத்தில் பெரும்பாலும் எந்த மாதிரி மேரேஜ் நடக்குதுன்னா ஒன்லி அக்ரிமெண்ட்டு தான், அக்ரிமெண்ட் மேரேஜ் தான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்குவோம். அதில் ஏதாவது சிறு தகராறு பிரச்சனை வந்து விட்டால், ஓ நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நோ, உடனே டைவோர்ஸ். இதுதான் கலியுகத்தில். ஒன்று கலியுகத்தில் இப்படி மேரேஜ் நடக்கும், இல்லாட்டி ராட்சச விவாகம், பிசாசு விவாகம். அது என்னது ராட்சச விவாகம், பிசாசு விவாகம்? பொண்ணை இழுத்துட்டு போய் ஓடி போய் அந்த பொண்ணை வந்து வீணாக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது. இன்னைக்கு வந்து இந்த காதலர் தினம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆணு பொண்ணு சேர்ந்து இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்புறம் கர்ப்பவதி ஆன உடனே ஊருக்கு தெரிஞ்சு போய் உடனே கல்யாணம் பண்ணிக்க. இது வந்து பிசாசு விவாகம், ராட்சச விவாகம். முறைப்படி வந்து பெரியோர்கள் ஆசீர்வாதத்தில், அப்புறம் பிராமணர் சாட்சியாக அந்த வேத மந்திரங்களாக சொல்லி தங்களை புனிதப்படுத்தி கொண்டு பகவான் முன்னிலையில், வைஷ்ணவர்கள் முன்னிலையில் நடக்கூடிய விவாகம் ரொம்ப அற்புதமான விவாகம். விவாகம்ங்கிறது ஒரு சம்ஸ்கார், கல்யாணம்ங்கிறது புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு. கல்யாணங்கிறது என்னது, பியூரிஃபிகேட்டிவ் ப்ராசஸ். ஆனால் இந்த கல்யாணம் வந்து புனிதப்படுத்துகிற சடங்காக இருக்கா, புலன்பம் மாறிடுச்சா? புலன்பம் மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அழகை வந்து ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறான். இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, தண்ணிக்கு மேலே தண்ணிக்கு உள்ள அரைகுறை ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இப்போ கலாச்சாரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அன்னெசரி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், தேவையில்லாத புலன்பம். அதனால தான் இங்கே சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில். என்ன சொல்லியிருக்குன்னா, புலனுகர்வில் வெறுப்படைகிறார். எப்போ புலனுல வெறுப்பு வரும்? புலனுகர்வில், புலன்பத்தில் வெறுப்பு வராத வரைக்கும் நம்ம கிருஷ்ண பக்தியில் அல்ல ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையவே முடியாது. ஒருத்தருக்கு புலன்பத்தில் சேன்னு வெறுப்பு, சே இதுக்கு போய் ஆசைப்பட்டனா புலன்பம், அது அருவருப்பாகும். அந்த புலன்பத்தில் அருவருப்பாகாத வரைக்கும் அவங்க என்ன ஆக மாட்டாங்க, பக்தியில் முன்னேற்றம் அடைய மாட்டாங்க. அப்போ புலன்பத்தில் அருவருப்பு எப்போ வரும்? இவ்வாறு பக்தர்களின் தொடர்பில் பக்தி தொண்டில் உணர்வுடன் ஈடுபட்டுள்ள ஒருவர் இந்த உலகம் மற்ற உலகம் இரண்டிலும் பகவானின் செயல்களை நினைப்பதன் மூலமாக புலனுகர்வில் வெறுப்படைகிறார். தூய பக்தரோட சங்கம் கொள்ளும் போதுதான் புலன்புல வெறுப்பாகும். இல்லாட்டி அது வரைக்கும் இந்த புலன்களை இன்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எல்லாரோட இதயத்திலையும் புலனின்பம் அனுபவிக்க வேண்டுங்கிற எண்ணம் வந்து லேயர் லேயரா அடுக்கடுக்கா படிச்சு கிடக்கு. பல ஜென்மங்களா, பல பிறவிகளா ஜீவாத்மாவை நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல பிறவிகளா புலன்பம் வந்து செய்யணும் அடுக்கடுக்கா மனசுல பதிஞ்சிருக்கு. அது போற வரைக்கும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. அப்ப அது போகணும்னா முதல்ல ஒருத்தர் தூய பக்தர் சங்கத்துக்கு வரணும். தூய பக்தருடைய சங்கத்தில் வந்து பக்தி தொண்டில் உணர்வுடன் ஈடுபட்டுள்ள ஒருவர் இந்த உலகம் பகவானின் செயல்களை நினைப்பதால, கேட்பதால, பாடுவதால, அதனால மட்டும்தான் சாத்தியமாகும். அப்ப இதுக்கு எங்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு? ஸ்கூல்லையும் கிடையாது, கல்லூரியிலையும் காலேஜ்லையும் கிடையாது, பல்கலைக்கழகத்து யூனிவர்சிட்டிலையும் கிடையாது, வீட்டிலையும் கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்தால் மட்டும்தான் உண்டு. பிரபுபாதர் வந்து ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்கார். எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைப்பதற்கு, பக்தர் சங்கத்தை எடுத்துக்கொள்வதற்கு, பகவத்கீதை படிப்பதற்கு, பாகவதம் படிக்கிறது. இது பண்ணாத வரைக்கும் சமுதாயத்தில் ராட்சச விவாகமும் பிசாசு விவாகம் தான். ராட்சச விவாகம், பிசாசு விவாகம் ஒன்று அந்த பொண்ணை கர்ப்பவதி ஆக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது,
இன்னொன்று, கர்ப்பவதியாய் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஐயோ இவரோட குழந்தை தெரிய வந்ததுக்கப்புறம் கல்யாணம். இது இன்னும் மோசம். அது ராட்சச விவாகம். 2 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு கர்ப்பவதியாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போய் அப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கும். அது ராட்சச விவாகம். பிசாசு விவாகம் கர்ப்பவதி ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது. தூய்மையான விவாகம், சரியான முறைப்படி கல்யாணம் பண்ணுறது, அக்னி சாட்சியாக வேத மந்திரங்களை பாராயணம் செய்து பிராமணர்கள் முன்னிலையில், வைஷ்ணவர் முன்னிலையில், தேவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக சம்ஸ்காரங்களை செய்து தங்களை புனிதப்படுத்தி கொண்டு இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பு. பிரம்ம விவாகம், தெய்வ விவாகம், கந்தர்வ விவாகம், அப்புறம் சுயம்பரம், பிசாசு விவாகம், ராட்சஸ் 7 இருக்கு. பிரம்ம விவாகம், தெய்வ விவாகம், கந்தர்வ விவாகம், சுயம்பரம், ராட்சச விவாகம், பிசாசு 6 விதமான திருமணம். வேதத்தில் 6 விதமான திருமணம் சொல்லி. இப்போ கலியுகத்தில் பெரும்பாலும் பிசாசு விவாகம் தான் நடக்குது. பிசாசு விவாகம், ராட்சச விவாகம் தான். அதுக்கப்புறம் இல்லாட்டி அக்ரிமெண்ட் போட்டு நடக்குது. அந்த யாகம் பண்ணுற பிராமணர் மேலே கேக்கெல்லாம் போட்டு விட்டு அந்த ஃபோக்கெல்லாம் அடித்து ஒரு ரெஸ்பெக்டே எல்லாம் போயிடுச்சு. விளையாட்டு எல்லாம் புலனின்போம். சரி, அது வேறு டாபிக். ஸோ இந்த மாதிரி சமுதாயத்தில் புலன்பமே பிரதானம்னு வாழ்கிறவங்க அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? புலன்பமே பிரதானம்னு வாழ்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒருவர் உண்மையில் பக்தி தொண்டின் அந்த பாதையில் அமைந்தால் அல்லாது அவரால் மனதை கட்டுப்படுத்த முடியாது. பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்தால் மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அவந்தி பிராமணா அவருக்கு நிறைய பணம் இருந்தது. அப்புறம் ஜனசங்கா, பக்தர் அல்லாத சங்கம் நிறைய இருந்தது. ஒரு நாள் கூட இருந்தவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவனை ஏமாற்றி நிலத்தை அபகரித்துக் கொண்டார்கள், வீட்டை அபகரித்துக் கொண்டார்கள், சொத்தை அபகரித்து நடுத்தருவில் விட்டார். அவந்தி பிராமணன் என்ன ஆயிட்டாரு? நடுத்தருவுக்கு வந்துட்டார். ஒன்று எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க கூட இருந்த திருடர்களே. ஏன்னா இவர் மாதிரி ஆள் தானே கூட வச்சிருந்தாரு. என்ன பண்ணாங்க? சொத்து, நிலம், வீடு எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க. கடைசியில் அவந்தி பிராமணன் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டி பிராமணனா வெளியில் நிற்கிறார். அப்போ அவந்தி பிராமணர் யோசிக்கிறார். அப்பதான் யோசிக்கிறார். செல்வம் இருந்தப்ப யோசிக்கல, பணம் இருந்தப்ப யோசிக்கல, நிலம், வீடு, சொத்தெல்லாம் இருந்தப்ப யோசிக்கல. எல்லாம் கையை விட்டு போச்சு. ஐயோ, எல்லாமே கையை விட்டு சென்று விட்டதே, நான் என்ன செஞ்சேன்? ஏன்? என்ன காரணம்? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. அவந்தி பிராமணன் நினைக்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனையிலே நல்லா தானே போயிட்டு இருந்தது. சொத்து, நிலம், வீடு, வாசல் எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. என்ன காரணம்? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவந்தி பிராமணா ரிசர்ச் பண்றார், ஆராய்ச்சி பண்றார். ஓ, என்னோட கூட இருந்தவங்க தான் காரணமா? என்னுடைய நண்பர்கள் போல சுத்தி வந்தாங்க, என்கிட்ட எல்லாம் எடுத்துட்டு அவங்க காரணமா? இல்ல, அவங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? நான் தானே அவன் கூட வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஆளுகளை நான் தான் கூட வச்சிருந்தேன். அப்ப அவங்க காரணம் இல்லை. சரி, அப்ப எனக்கு நேரம் சரி இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரும்பாலும் எல்லாம் நம்ம நேரங்க, அவனுக்கு வந்த நேரம் அவன் அப்படி இருக்கான், என் நேரம் பாருங்க நான் இப்படி இருக்கேன். என்ன சொல்லுவாங்க? யாராவது கண்ணு முன்னாடி வீடு கட்டிட்டாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டாங்க, இன்விடேஷன் கொடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு. சார், நாங்கள் வீடு கட்டிட்டோம், அவசியம் நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வாங்க. அவன் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்த வாழ் பார்த்தீங்களா, அவன்லாம் வீடு கட்டிட்டான், நான் இன்னும் இப்படியே இருக்கேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்ல. அப்போ அவந்தி பிராமணன் நோக்கி, என்னுடைய நேரம் காரணமா இருக்குமா? இல்லை, நேரம் எப்படி காரணமா இருக்க முடியும்? நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா. அவந்தி பிராமணர் என்ன உணர்வுக்கு வராரு? ரிலேஷன். ஓ, நானே இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்ப எனக்கு யார் மோசம் பண்ண முடியும்? ஆத்மாவுக்கு ஏது நண்பன், எதிரி? ஆத்மாவுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆத்மாவுக்கு ஏது நேரங்காலம்?
ஆத்மாவுக்கு நேரம் கிடையாது, காலமும் கிடையாது. சரி, ஆத்மாவுக்கு ஏது கிரக நிலைகளோட தோஷம்? ஓ, செவ்வாய் கிரகம் சரியில்லை, அதனால வெளியில் போகும்போது பார்த்து போங்க, கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருங்க, தேவையில்லாம் பேசி சண்டை போட்டுக்காதீங்க, மனைவிட்ட ஜாக்கிரதையா இருங்க, ஏற்கனவே கணவன் மனைவிக்கு சண்டை வரும், மனைவிட்ட ஜாக்கிரதையா இருங்க. காலையில் டிவி ஆன் பண்ணி சொல்லுவாங்க, மிதுனராசி நேயர்களே இன்னைக்கு நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்கணும், மனைவிட்ட ஒரு வார்த்தை பேசிடாதீங்க, 10 வார்த்தை வாங்கி கட்டிவி. நார்மலாகவே அப்படி தான் நடக்கும். அதனால் காலையிலேயே சொல்லிடுவாங்க, ஓ இன்னைக்கு ஒரு நேரம் சரியில்லை, அதனால மனைவிட்ட பார்த்து இருங்க, கணவர்கிட்ட பார்த்து இருங்க, வெளியில் போக பார்த்து போங்க. இல்லாட்டி ஆட்டோ டிரைவர் சொல்லலாம், கஸ்மாவில் ஓரமாக போக மாட்டியாம்மா சாவுக்கிராக்கி அப்படின்னு திட்டுவான். நீ நான் தான் கிடச்சினாம்பா, சிலப்போ அடித்தடி கூட ஆகிடும். அப்போது ஆத்மாவை கிரகநிலைகள் பாதிக்குமா? செவ்வாய் கிரகம் ஆத்மாவை பாதிக்குமா? புதன் ஆத்மாவை பாதிக்குமா? சனி கிரகம் ஆத்மாவை பாதிக்குமா? ராகு கேது ஆத்மாவை பாதிக்கும்? பாதிக்கவே பாதிக்காது. எந்த கிரகத்தாலும் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மா நித்யோ சனாதனா, அச்சலோயம் சனாதனா. ஆத்மா இஸ் எட்டர்னல். ஆன்மா நித்தியமானது, அது அழிவற்றது, ஆன்மீகமானது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்போ ஆத்மா ஆன்மீகமானது போது எந்த பௌதிக கிரகங்களும் ஆத்மாவை துன்பப்படுத்த முடியாது. ஆத்மாவுக்கு கிரகத்தினால ஆத்மாவுக்கு துன்பம் ஏற்படாது, சனி கிரகத்தினால ஆத்மாவுக்கு துன்பம் ஏற்படாது, ராகு கேதுனால ஆத்மாவுக்கு துன்பம் வராது, நண்பர்களால் ஆத்மாவுக்கு துன்பம் வராது, விரோதிகளால் ஆத்மாவுக்கு துன்பம் வராது, நேரத்தினால ஆத்மாவுக்கு, இதெல்லாம் ஆத்மாவை பாதிக்காது. அப்ப வேற என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை தேவர்களை என் மேல அதிருப்தி ஆயிட்டாங்களோ, நான் தர்மத்தை ஒழுங்காக செய்யறதுனால இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த தேவர்களை என் மேல அதிருப்தி அடைஞ்சு அவங்க தான் என்ன தண்டிக்கிறாங்களோ, ஓ அப்படி பார்த்தாலும் இந்த தேவர்களும் ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆத்மாவுக்கு யாரும் துன்பத்தை கொடுக்க முடியாது. ஆத்மாவுக்கு யாரும் துன்பத்தை கொடுக்க முடியாது. தேவர்களால் ஆத்மாவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது, கிரக நிலைகளால் ஆத்மாவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது, நேரம் காலத்தினால் ஆத்மாவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது, மற்ற ஜீவராசிகளால் ஆத்மாவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. அப்ப என் துன்பத்துக்கான காரணம் என்ன? நான் ஏன் இப்ப துன்பப்படுறேன்? நான் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டேன்? நான் ஏன் இப்ப நடுத்தரோட நிக்கிறேன்? என்னுடைய துன்பத்துக்கான காரணம் என்ன? யாருமே என் துன்பத்துக்கான காரணம் இல்லைன்னா அப்ப என் துன்பத்துக்கான காரணம் யார்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நமது துன்பத்துக்கான காரணம் யார்? மகேஸ்வரி மாதாஜி, நாமே தான். சரி, இன்னும் தெளிவான பதில் வேணும். நம்ம துன்பத்துக்கான காரணம் யார்? சீஜா மாதாஜி. கர்ம வினையை ஆத்மா பாதிக்காது. ஆத்மாவுக்கு கர்ம வினையே கிடையாது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. கர்ம வினைகளும் ஆத்மா பாதிக்காது. சிலப்ப நம்ம நினைக்கலாம், ஓ முன்ஜென்ம கர்மத்தினால்தான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், முன்ஜென்ம கர்மத்தினால்தான் இப்ப துன்பப்படுறேன். நோ, ஆத்மாவுக்கு கர்ம வினையினால ஆத்மா துன்பம் அடையாது. அப்ப யார் காரணம்? மனதுதான் காரணம். என் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என் மனமே காரணம். மனப்பரம் காரணம் மாமனந்தி சம்சார சக்கரி. நான் என்னுடைய மனம் சொல்லுது இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க, என் மனம் சொல்லுது இன்னைக்கு துக்கமா இருக்க, என் மனம் சொல்லுது இதை ஏற்றுக்கொள்வேன், என் மனம் சொல்லுது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது வேணும், இது வேணாம், இதை ஏற்றுக்குவேன், இதை ஏற்றுக்க மாட்டேன், இது நண்பன், இவன் எதிரி, இது நல்லது, இது கெட்டது, இதெல்லாம் மனம் தான் தீர்மானிக்கும். அப்போ என்னுடைய இன்ப துன்பத்துக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, என் மனமே காரணம். எல்லாம் இருந்தப்போ அவந்தி பிராமணர் சந்தோஷமா இருந்தாரு, அது மனதினாலதான். எல்லாமே இருந்தது, செல்வம், பேர், புகழ், பதவி எல்லாம் இருந்தது, சந்தோஷமா இருந்தாரு, மனசு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் கையை விட்டு போச்சு, வருத்தம் மனதில், இப்ப வருத்தப்படுற. அப்போ மனம்தான் இரட்டிப்பு தன்மையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி. மித்திரவிந்தா மாதாஜி புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, திட்டுனா கவலையா இருக்கு. சந்திரகலா மாதாஜிக்கு லாபம் வந்தா சந்தோஷம், நஷ்டம் வந்தா கவலை. கோலோ நிவாசினி மாதாஜிக்கு வெற்றி வந்தா சந்தோஷம், தோல்வி வந்தா கவலை. இப்படி நம்ம வாழ்க்கையில
நம் மனமே காரணம். என் இன்பத் துன்பத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, என் மனமே காரணம். பகவத்கீதையில சொல்றார் கிருஷ்ணா, அர்ஜுனா, உனக்கு எதிரியும் நண்பனும் வெளியில யாருமே இல்லை, உன் கூடயே இருக்கார். பந்தூர் ஆத்மானம் 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 அவசாதி ஆத்மேனை இருபுராத்மனகா. அர்ஜுனா, உன் மனமே உன் நண்பன், உன் மனமே உன் எதிரி. யார் மனதவன் கட்டுப்பாட்டில் இருக்கோ அவனே நண்பன், யார் மனதவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அவனே எதிரி. யாருடைய மனம் நம் கட்டுப்பாட்டில் இல்லையோ அவனே நம் எதிரி. யார் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அந்த மனம் அவனுக்கு நண்பன். அப்போ நமக்கெல்லாம் பெரும்பாலும் எதிரி யாரு? நம்ம மனசு தான், வேற யாரும் கிடையாது. இந்த பக்தரோ அந்த பக்தரோலாம் கிடையாது. நான் அந்த பக்தர் கூட சேவை பண்ண மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்காது. நான் இந்த பக்தர் கூட சேவை பண்ணவர் எனக்கு பிடிக்கும். எனக்கு சப்பாத்தி பிடிக்கும், பரோட்டா பிடிக்காது. எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். இந்த பிடிக்கும் பிடிக்காது இது மனதோட வேலை. மனதோட வேலை அக்செப்டிங் ரிஜெக்டிங், ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பது. உன்னை ஏற்றுக்கிறது, உன்னை நிராகரிக்கிறது. விருப்பு வெறுப்பு. சில பக்தரிடம் விருப்பு காண்பிப்பது, சில பக்தரிடம் வெறுப்பு காண்பிப்பது. அந்த பக்தர் அவங்க கூட நான் போக மாட்டேன், இந்த பக்கம் திரும்பிக்கிறது. அவங்கள பார்க்கறதே இல்லை, அவங்கள பார்க்கவே மாட்டேன். வைஷ்ணவர், அவங்க வைஷ்ணவர், நாம ஜெபம் பண்றாங்க, சேவை பண்றாங்க, ஓ இருக்கட்டும், அவங்களை பிடிக்காது, அவங்க பக்கமே போக மாட்டேன். இது வெறுப்பு. ஓ இந்த பக்தர் எப்படி நடந்துட்டாலும் எனக்கு பிடிக்கும், அதனால அவரோட சேர்ந்துக்குவேன், வெறுப்பு. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா எனக்கு நட்பு, எனக்கு பிடிக்கலன்னா எதிரி. இது யார் தீர்மானிக்கிறா? நம் மனமே தீர்மானிக்கின்றது. அதனாலதான் இங்க கிருஷ்ணா சொல்ற, இங்க கபிலதேவர் சொல்றாரு, உண்மையில் பக்தி தொண்டின் அந்த பாதையில் அமைந்தால் அவரால் மனதை கட்டுப்படுத்த முடியும். பக்தி தொண்டால மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும், வேற எந்த முறையாலும் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அவந்தி பிராமணர் புரிஞ்சுக்கிட்டாரு, இனி எனக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம், நான் என்னுடைய இன்பத் துன்பத்துக்கு என் மனமே காரணம், இனிமேற்கொண்டு இந்த மனதை நான் பகவானின் சேவையில் ஈடுபடுத்துவேன் அப்படின்னு அவந்தி பிராமணர் திருந்தி போய் மனதில் பகவானை தியானிக்கிறேன். நான் பரமாத்மாவை தியானிக்க போகிறேன், நான் பரமாத்மா பகவானுக்கு சேவை செய்ய போகிறேன். உடனே என்னாச்சு? இவர் திருந்தி விட்டார். ஆனாலும் ஊரார்கள் ஏளனம் செய்கிறார். அடே அவந்தி பிராமணா, என்ன ஆட்டம் போட்ட நீ, கொஞ்சம் கையில பைசா வச்சுட்டு எங்களை எல்லாம் அவமதிச்சியே, என்னைக்காவது எங்களோட நல்லா பேசியிருப்பியா, பழகியிருப்பியா, சிரிச்சிருப்பியா அப்படின்னு எல்லாரும் ஊரார் தூற்றினார்கள். அவர் மேல கல்லை விட்டு அடிச்சாங்க, அவர் மேல எச்சில துப்புனாங்க, அவங்க மோசமா நடத்தினார். ஆனா இப்ப அவந்தி பிராமணனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு, ஓ எல்லாத்துக்கும் என் மனமே காரணம், அன்று செய்த வினையின் பயனை என்று நான் அனுபவிக்கிறேன். யாரையெல்லாம் உதாசீனப்படுத்தினாரோ அவங்கெல்லாம் இவர் மேல கோபத்தில் அடிக்காத குறைதான். அதனால அவந்தி பிராமணர் ஒரு முடிவுக்கு வந்தாரு, என்னுடைய இன்பத் துன்பத்துக்கு என் மனமே காரணம். அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. தினம் 24 மணி நேரமும், காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும், நைட்டு தூக்கத்துல கூட 24 மணி நேரமும் பெரும் போராட்டம் நம்ம மனசுலோட நடந்துக்கிட்டு, நமக்கும் மனதுக்கும் பெரும் போராட்டம். நாம ஜெயிக்கணுமா, மனசு ஜெயிக்கணுமா? இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பராபுத்தேர் யோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தவன் புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. அப்ப ஆத்மாங்கிற தளத்துல வராத வரைக்கும் இந்த மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. சரி, மனதோட வேலை என்னது? 3 விதமான வேலை பண்ணும் மனது எப்பவுமே. யாராவது மனசை பார்த்துருக்கீங்களா? காமிக்க முடியுமா? உங்க மனதை அப்படியே வீடியோ ஆன் பண்ணி காமிக்கல, நான் பார்க்குறேன். யாராவது மனதை காமிக்க முடியுமா? ஜூம்ல யாரா இருந்தீங்கன்னா காமிங்க. நான் இது வரைக்கும் மனதை பார்த்ததே இல்லை, காமிங்க பார்ப்போம். மனதை பார்க்க முடியுமா? மனதை காமிச்சாதான் நம்புவேன். உங்க மனதை காமிங்க, அப்பதான் நம்புவேன். மனதை காமிக்க முடியுமா? மனம் சூட்சமானது, அது சூட்சம சரீரம். மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதிங்கிறார் கிருஷ்ணன். மனம் உட்பட 6வது புலன். நமக்கு 5 புலன்கள் இருக்கு, கண்ணு காது மூக்கு 5 புலன்கள்.
மனம் ஆறாவது புலன், கண்ணுக்கு புலப்படாது, சூட்சமானது. அப்போ மனசு இருக்கிறது எப்படி உறுதிப்படுத்துறது? மனதை காட்ட முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் மனது இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? மனது ஒரு 3 வேலை பண்ணிகிட்டே இருக்கு. மனசு எப்பவுமே 3 விதமான வேலை பண்ணிட்டு இருக்கு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு? சரி, திங்கிங், ஃபீலிங், வில்லிங். திங்கிங், வில்லிங், ஃபீலிங், வில்லிங். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்போம். மணி 7:30 ஆயிடுச்சு, இவர் இப்போ தான் மனசை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, நான் போகிற வீட்டுக்காருக்கு தோசை சுடணும், இவர் எப்போ முடிப்பார் அப்படின்னு மனதில் என்ன வரும்? சரி, தோசை சுட்டுடலாமா, இல்லை கிளாஸ் லேட்டாகிடுன்னு சொல்லி உப்புமா கிட்டி வச்சிடலாமா, இல்லை வர வழியிலே கடையில் சாப்பிட்டு வர சொல்லிடலாமா, அப்படிலாம் மனசு எண்ணம் போடும். மனது எண்ணுவது, அப்புறம் அது உணர்வது. எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். கடைசி நான் தான் அனுபவிப்பேன். இதுதான் மனதோட வேலை. மனதோட சிம்டம் இதுதான். மனசு இருக்கிறதுக்கு அடையாளம் எண்ணுதல், உணர்தல், அனுபவம். ஏதாவது எண்ணம் வந்துட்டே தான் இருக்கு. நாம் உடம்பு தூங்கிட்டு இருந்தாலும் மனசு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். நைட்டான என்ன பண்ணுவோம்? நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஆனால் மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். எங்கேயோ ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி, புலி துரத்துற மாதிரி, எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கிற மாதிரி, எங்கேயோ யாத்திரை போகிற மாதிரி மனசு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். கிருஷ்ணர் சொல்றாரு, ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். அர்ஜுனா, மனம் சஞ்சலமானது, எப்பெல்லாம் ஓடுதோ பிடிச்சு இழுத்துட்டு வா. அர்ஜுனன் சொல்றாரு, முடியல கிருஷ்ணா, முடியவே முடியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா கிடையாது, சினிமா கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஸ்மார்ட் போனே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனு, டிவி, சினிமா இதெல்லாம் இல்லாத காலத்தில் அர்ஜுனன் சொல்றாரு, என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. சஞ்சலங்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஷ்யாகம் நிகிரக மன்யே வாயுரேவ துஷ்கிருதம். வீசும் காற்றை கூட பிடிச்சு நிறுத்திடலாம் போல கிருஷ்ணா, என் மனதை நிறுத்த முடியவில்லை. அலை பாயுதே கண்ணா மனம் இது அலை பாயுதே. அந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க? உன்னாதன மோகன வேணுகான மதில். கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கேட்டு அலைப்பாயுது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு பௌதி விஷயத்தில் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த பாட்டில் சொன்னது, கிருஷ்ணா உங்கள் புல்லாங்குழல் ஓசை கேட்கும்போது என் மனது அப்படியே உங்ககிட்ட ஓடி வருது, அலைப்பாய்ந்து வருகிறது. அது நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு புல்லாங்குழல் ஓசையெல்லாம் கேட்டு அலைப்பாயில, பௌதிக ஓசையில் அலைப்பாயுது. பௌதிக ஓசை, டிவி, சினிமா சத்தம் கேட்டோன்னே மனசு அங்கே போயிடும். நான்லாம் சின்ன வயசில் வீட்டில் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அங்கே டிவியில் என்ன ஓடுதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். டிவியில் என்ன சினிமா ஓடுது, எந்த நடிகர் பேசுகிறாரு, என்ன டைலாக் பேசுகிறாரு, என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் புக்கு இருக்கும், மனசு எங்கே இருக்கும்? டிவியில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, என்னால் முடியல கிருஷ்ணா, முடியவே இல்லை. வீசும் காற்றை கூட பிடிச்சி கட்டிடுவோம் போல இருக்கு, என் மனதை கட்டுப்படுத்த முடியல. முடியாதுட்டு, முடியவே இல்லை. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், ஆமா அர்ஜுனா, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அர்ஜுனா, நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். மனதை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் அல்ல. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா. மனோ துர்நிகிரகம் சலம். மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிற. அர்ஜுனன் முடியலங்கிறார், கிருஷ்ணர் எப்படி முடியும்? கிருஷ்ணர் மனதை கட்டுப்படுத்த எப்படி முடியும்னு சொல்றார். அப்பியாசேனது கவுந்தேயா வைராக்கியன சக்ரியதே. அப்பியாசா, தொடர்ந்து பயிற்சி. அப்பியாச யோகேனது கவுந்தேயா, தொடர்ந்து பயிற்சி பண்றதுனால. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. தொடர்ந்து பயிற்சி, வைராக்கியம். இந்த தொடர்ந்து பயிற்சி வைராக்கியம் எப்போ சாத்தியமாகும்? ஒரு பக்தர், இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கோம்,
இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து மனதை கிருஷ்ணர் மேல் நிறுத்தணும். அப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், வைராக்கியம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து பயிற்சியும் இடையராது பயிற்சியும் வைராக்கியம் எப்போ ஏற்படும்? எஸ் இல்லையா? இப்போ வந்து பகவத்கீதை வகுப்பு கிடையாது, பாகவத வகுப்பு கிடையாது, ப்ரோபார் இஸ்கான் ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை, நாம ஜபத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படி மனதை கட்டுப்படுத்த முடியும்? சரி, இல்லை நான் ஜபமாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், ஜபமாலை வாங்கிட்டு வீட்டில் போய் சாண்டிங் பண்ணுறேன், முடியுமா? அதுவும் முடியாது. அப்போது உற்சாகம் எப்போ வரும்? பக்தர் சங்கத்தில் வந்தால் தான் வரும். அதுக்கு தான் சத் சங்கம். பக்தர் சங்கத்துக்குன்னா உற்சாகம். இந்த 6 விதமான செயல் பண்ணால் பக்தி வளருங்கிற ரூப கோஸ்வாமி. முதல்ல பேசின 6 வந்து அது பண்ணால் இருக்கிற பக்தியும் போயிடும். இப்போ பேசுகிற 6 பண்ணால் பக்தி வளரும். என்னென்ன அது? தானம் கொடுத்து தானம் வாங்கினாலாம் உற்சாகம் வராது. உற்சாகம் எப்போ வரும்? இல்லை 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 அதெல்லாம் இல்லை. எஸ் 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 ஒன்று சொல்லுங்க. உற்சாகா நிச்சயா தைரியா தத் கர்ம பிரவர்த்தனா சங்க தியாகா சதோ விருத்தி சத்திர் பக்தி பிரசீததி. உற்சாகம், நாளுக்கு நாள் உற்சாகம் இருக்கணும். நான் எப்போ பக்தர் சங்கத்துக்கு போக போகிறேன், நான் எப்போ கோயிலில் சேவை பண்ண போகிறேன், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நான் வந்து கோயிலுக்கு போகணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், கோமாதாவுக்கு சேவை பண்ணணும். உற்சாகம். அப்புறம் அதில் உறுதியாக இருக்கிறது, ஸ்திரமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சத்சங்கத்தை விட மாட்டேன், சேவையை விட மாட்டேன். என்னை யாராவது திட்டினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி. ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம்? ஆன்மாவுக்கு மான அவமானமே கிடையாது. நான் இந்த உடல் நினைக்கும் போது தான் மான அவமானம். நானே இந்த உடல் இல்லை. என்னை தூற்றினால் என்ன, போற்றினால் என்ன? என்னை தூற்றினாலும் பிரச்சனை இல்லை, போற்றினாலும் பிரச்சனை இல்லை. நானே இந்த சரீரம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் திடப்பிரதா, உறுதியான மனதோடு. தைரியா சாகா நிச்சயா. நிச்சயா மீன்ஸ் ஃபர்ம் ஃபைத், உறுதியான நம்பிக்கை, வலுவான நம்பிக்கை. எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ண பக்தி விட மாட்டேன், புரோபாரை விட்டு போக மாட்டேன், வலுவான நம்பிக்கை. உற்சாகா நிச்சயா தைரியா தத் கர்ம பிரவர்த்தனாத். ஆச்சாரியர்கள் குருமார்கள் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை கண்ணும் கருத்துமா பின்பற்றுவது. அதிகாலை எந்திரிப்பது, சத்சங்கத்துக்கு வர்றது, நாம ஜபிக்கிறது, பாகவதம் கேட்கறது, பாகவதம் படிக்கிறது, சேவை பண்றது, அப்படியே ஆச்சாரியர் சொன்ன அனுஷ்டானங்களை கவனமாக பின்பற்றுவது. உற்சாகா நிச்சயா தைரியா தத்தர்க்கம் சங்கத்தியாகா. சங்கத்தியாகனா பக்தன் அல்லாதவன் சங்கத்தை விட்டுடணும். சதோ விருத்தி, நாளுக்கு நாள் ஆசை, இன்னும் பேராசை. நான் கிருஷ்ணருக்கு இன்னும் நிறைய சேவை பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் பக்த சங்கத்துக்கு போய் நான் நிறைய சேவை பண்ணணும். அப்போ என்னாகும்? இருக்கிற பக்தி வளரும், கொஞ்சம் இருக்கிற பக்தி வளரும். அதனால இங்கே கபில வாசுதேவர் தேவகதி அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க? இதுதான் சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்க? தூய பக்தரின் தொடர்பில் பரமபுருஷர் பகவானின் செயல்கள் மற்றும் லீலைகள் பற்றி கலந்துரையாடுவது காதுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் தருவதாகும். காதுக்கும் மனதுக்கும் உண்மையான திருப்தி எப்போ கிடைக்கும்? பகவானது லீலைகளை கேட்கும். சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, அந்த கதை, இந்த எதையும் கேட்கும். கிருஷ்ணரை பற்றி கேட்கும். அந்த அறிவு பக்தி, அந்த அறிவு பதிய வைக்கப்படுவதால் ஒருவர் படிப்படியாக முக்திக்கான வழியில் முன்னேறுகிறார். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்தி தமோதாரம் ஜோஷிதாம் சங்கி சங்கம். மகாத்மாக்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கம் வந்து மோட்சத்துக்கான பாதை. பெண்களோடு சங்கம் வச்சிருக்க சங்கம் நரகத்துக்கான பாதை. அதன் பின்னர் அவர் விடுதலை அடைகிறார். பக்த சங்கத்தில் வந்தாதான் விடுதலை. அது வரைக்கும் விடுதலையே இல்லை. அவர் கவனம் நிலை பெறுகிறது. பின்னர் உண்மை பக்தியும் பக்தி தொண்டும் தொடர்கின்றன. இவ்வாறாக பக்தரின் தொடர்பில் பக்தி தொண்டில் உணர்வுடன் ஈடுபட்டுள்ள ஒருவர் இந்த உலகம் மறு உலகம் இரண்டிலும் பகவானின் செயல்களை நினைப்பதன் மூலம் புலனூரின் வெறுப்படைகிறார். பிரபுபாதர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்களாம் போதை வசத்துக்கு அடிமையாக இருந்தாங்க, புலன்பத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. பெண்களோடு சங்கம் வைத்துக் கொள்வது, திருமணமாகாமல் சங்கம் வைத்துக் கொள்வது, தகாத உறவு செய்வது, சூதாடுவது, போதைப்பொருள், எல்லா விதமான மோசமான செயல் ஈடுபட்டாங்க.
பிரபுபாதுடைய சங்கம் கிடைச்ச உடனே முதல் தரமான பக்தராயிட்டார். கண்ணுக்கு முன்னாடி உள்ள சாட்சி, கண்களுக்கு முன்னாடி நடந்த சாட்சி புராணங்கள்ல நிறைய இருக்கு. மிருகாரி என்ற கொடூரமான வேடன் நாரதரின் கருணையால் முதல் தரமான பக்தரானார். ரத்னாகர் என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன் நாரதரின் கருணையால் முதல் தரமான பக்தரானார். பிரபுபாவுடைய கருணையால எண்ணற்ற கிப்பிகள் போதை வஸ்துக்கு அடிமையானவங்க பிரபுபாரின் கருணையால முதல் தரமான வைஷ்ணவரானாங்க. கிருஷ்ண உணர்வு முறையே எளிய யோக முறையாகும். வெரி சிம்பிள். சுசுகம் கர்த்தும் அவ்யயம் ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யஸ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பக்தி தொண்டு எப்படி செயல்படுதுன்னு கண் கூட பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையானது, பயில்வதற்கு இனிமையானது, சுகமானதும் கூட. ஒருவர் உண்மையில் பக்தி தொண்டின் அந்த பாதையில் அமைந்தால் அவரால் மனதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில், கலியுகத்தில் பக்தி தொண்டு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் மனக்கட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. மனதை கட்டுப்படுத்துறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வந்தால் அல்லாது இது சாத்தியம் இல்லை. அது நாம ஜபத்திலும் தொடங்குது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பஜன கிரியா அனத்த நிவிசிதா நிஷ்டா ருச்சி. செவரல் ஸ்டேஜ். முதல்ல பக்தி தொண்டு வரணும், கிருஷ்ண உணர்வுக்கு வரணும், இஸ்கானுக்கு வரணும், அங்கே சாதுக்களோட சங்கம் எடுத்துக்கணும், நாம ஜெபிக்கணும், அவங்கள்ட்ட கேட்கணும், புரோபாடைய புத்தகங்களை படிக்கணும். அப்போ தான் அனர்த்தங்கள்லாம் போகும், அப்போ தான் மனசு சுத்தமாகும், அதுக்கப்புறம் பக்தியில் உறுதியாகும், அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தியில் ருச்சி வரும். ரைட். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.